ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களை எல்லாரையும் இந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நாளை டிசம்பர் 25 என்று ஒரு சிலர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள் அதை கொண்டாடுறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் எஸ்மஸ் அப்படின்னு போடுவாங்க. அது எஸ்மஸ் போடுவது என்ன காரணம் சொன்னால், அது 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தார் என்பது உறுதியாக தெரியாது. அதனால அவங்க எஸ்மஸ் என்று வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு நாள் இந்த உலகத்தில் தேவகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நிச்சயம். அதை ரோமர்கள் அதை ஏற்படுத்தினாங்க. அவங்க ஒரு விக்கிரகத்தை வழிபட்ட நாளை அதை கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அது அந்த புரிதல் உள்ளவங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம், நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடாத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்லுறேன்னா, நம்ம அப்பாவோட பிறந்த நாள் ஒரு நாள் வருது. அதே நாளில் நம்முடைய எதிரியுடைய பிறந்த நாளும் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நான் கொண்டாட மாட்டேன், இந்த எதிரி பிறந்த நாளும் அந்த நாள் தான் வருது அதனால நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது சரியில்லை. அது நம்ம கொண்டாடுறது நம்ம அப்பா பிறந்தாரு அந்த நாள் தான் நினைச்சு அதை கொண்டாடுறோம். அதனால நாட்களை விசேஷித்து கொள்றவங்க அது கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார்கள் என்று வேறும் சொல்லுது. நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவர்களும் அவர் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாத இருக்கிறார்கள். அதனால கொண்டாடுகிற மக்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடுவோம். சந்தோஷப்படுகளோடு சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகளோடு துக்கப்படுங்கள் என்று சொல்றார். பவுல் சொல்றார், சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமாக மாறினேன் அப்படின்னு சொல்றார். அதனால இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு குற்றம் இல்லை. அது கிறிஸ்துமஸ் சொல்லி நாம் அந்த நாளை நினைவு கூறுவதிலும் ஒரு தவறு இல்லை. அந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த நாள் தேவன் வந்த அந்த பர்பஸ், அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரு அப்படின்னு உள்ளதை நம்ம புரிந்திக்காம கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள், அது எந்த நாளில் கொண்டாடினாலும் அந்த கொண்டாட்டம் வீண். அதே போக கிறிஸ்துமஸ் என்று சொல்வது வருஷத்துல ஒரு நாள் வர்றதல்ல. அது பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அல்லாவிட்டால் மறுபடியும் பிறகாத கிறிஸ்தவர்களுக்கு அந்த நாள் ஒரு பண்டிகை. அவர்கள் மற்ற மதங்களைப் போல கிறிஸ்தவத்தையும் ஒரு மதமா மாற்றி ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் வந்த பர்பஸுக்கு விரோதமாகவே அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு மறுபடி பிறந்தவர்களுக்கு என்று சொல்லப்படும் போது அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றது எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் தான். அவங்க 365 நாளும் 24 மணி நேரம் தேவனுக்குள்ளே அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம சந்தோஷம் அந்த தேவனை தவிர வேறு எதில் வைத்தாலும் அந்த சந்தோஷமா இருக்கிற காரியங்களே சந்தோஷமா இருக்கும் போதே அது துக்கமா மாறிடும். அதுல பயங்கரமான பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் நம்முடைய சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்குமானால், தேவன் மேல் இருக்குமானால், அது எப்பவும் மாறாது, அது நிரந்தரமானது, அது எட்டர்னல். அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாரும் அடையணும் அப்படின்னு உள்ளதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த நாளிலே அதை குறித்து தேவனுடைய செய்தியை நாம் பார்ப்போம். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சனமே
பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 10ஆம் வசனத்துல, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. இதுல நான் இந்த நற்செய்தி இது ஏதோ குறிப்பிட்ட ஒரு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதில்லை. யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் இது யூதர்களுக்கான நற்செய்தி அல்ல. அல்லாவிட்டால் இது ஆங்கிலேயருக்குள்ள நற்செய்தி அல்ல. இது கீழே நாட்டு மக்களுக்குள்ள நற்செய்தி அல்ல. இது உலக முழுவதும் எல்லா மக்களுக்கும் ஒரு மிகுந்த நற்செய்தி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி அது என்ன? அப்படி அந்த நற்செய்தி அப்படி இவருடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் அது நற்செய்தி என்று எப்படி நாம் சொல்லுகிறோம்? இந்த பிறந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? அது இதுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்குமான பிறப்பா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் கடவுள் என்று சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் கடவுள் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சத்திலே வந்ததுதான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:14 பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரானோருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா காரியங்களும் அந்த விதை, வித்து என்று சொல்லுகிறோம். அந்த வித்தில் தான் எல்லாமே உருவாகிறது. இப்போ இந்த வார்த்தை என்று சொல்லுகிறது 1 பேதுரு 1:23 படி பார்க்கும்போது அது அழிவில்லாத வித்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த 6000 வருடங்களுக்கு ஹிஸ்டரி இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கு ஆர்காலஜிக்கல் ப்ரூவ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ் இருக்குது. அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்ன பல லட்ச வருடங்கள் இந்த உலகம் இருந்தது. இந்த லட்ச வருடங்களுக்கு முன்னாடி மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டான், மனிதன் உடல் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்லப்படல அனைத்தும் எந்த விதமான ப்ரூஃபும் அதுக்கு கிடையாது. அது ஹிஸ்டரி கிடையாது. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் உலகம் தோன்றினதுக்கு 4 கிலோ வேதத்தில் கூட பார்க்க முடியாது. இந்த உலகம் பூமி கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆனால் மனிதன் தோன்றப்பட்டது, உண்டாக்கப்பட்டது 6000 வருடங்களுக்கு முன்னாக உருவாகின மனிதனுடைய வரலாறை பூமி இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. இதை
மற்ற புராணங்கள் இதிகாசங்கள் அதெல்லாமே நம்ம பார்ப்போம்னா கோடான கோடி ஆண்டு, லட்சம் கோடி ஆண்டுகள், இதுக்கு எல்லாமே எந்த விதமான யூகமோ அந்த ப்ரூஃப்ஸும் கிடையாதபடிக்கு அவங்க சொல்லலாம். நம்ம பேசுறது இந்த 6000 வருஷத்துக்கு உட்பட்ட மனிதனை குறித்து நம்ம பேசுறோம். இப்போ தேவன் சகலத்தையும் விதைகளிலிருந்து பிறப்பிக்கிறார். அப்போ தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வர்றதுக்கு அவர் சித்தம் கொண்ட போது அவர் தேவனுடைய வார்த்தை, அதுதான் அழிவில்லாத வித்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த அழிவில்லாத வித்தை மரியாள் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கும்போது அவளுடைய வயிற்றிலே இந்த வார்த்தை என்ற விதை வைக்கப்பட்டது. அது எதனால வைக்கப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியானவராலே அவள் கற்பம் தரித்து உற்பத்தியாகி இந்த உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அவர் இந்த உலகத்துல பிறந்த போது அவர் நம்மளை போலவே அது மாம்ச சரீரத்திலே வந்தார். நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்துல போனோம்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்து உள்ளான யாவரை விடுதலை பண்ணபடிக்கும் அப்படி ஆனார். பாருங்க, தேவனுக்கு ஒரு மிகுந்த ஆசை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா அது கோடானு கோடி வருடங்கள். இப்ப நம்ம மற்ற இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சொல்ல போல அது எத்தனை கோடி ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. ஆதியிலே என்று சொல்லப்படுகிறது. ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம யோவான் எழுதின நிருபத்தில் நம்ம பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதி என்று சொல்வது எந்த காலம்னே அதுக்கு கிடையாது. அது இந்த பிகினிங். அப்போ நாள் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த தேவன் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வார்த்தையாக இருக்கிறார். அதுக்கு அடுத்து அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஸோ ஆவியான ஃபார்ம்லையும் வார்த்தையின் ஃபார்ம்லையும் இருந்த தேவன் அவர் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி மனுஷனை உண்டாக்குனார். அப்போ அவனை எப்படி உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் உள்ள சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்போ தேவன் மனிதனை தமது சாயலாக உண்டாக்குனார், தனது ரூபத்தின்படி உண்டாக்குனார். அவர் ஆங்கிலத்தில் இஸ் இன் அவர் இமேஜ் அண்ட் அவர் லைக்னஸ். அப்போ தேவனுடைய சாயல ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டவன் மனிதன். இந்த மனிதனை ஆண்டவர் உருவாக்கி 28ஆம் வசனத்தில் நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்க. இப்போ ஆளுகை செய்யும்படியாக தேவன் மனிதனை உருவாக்கினார். இப்போ மனிதன் தேவ சாயல உண்டாக்கப்பட்டவன். இத பின்னாடி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது 4000 ஆண்டுகள் அவர் பொறுமையோட மனிதன் வரலாறுல கிரியை செய்துட்டே வந்தார். மனிதன் கூட வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆவியான தேவன் கிரியை செய்தார். இப்படி தேவன் மனிதனுக்கு கூட தொடர்புபடுத்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த 4000 ஆண்டுகள் முடிந்த பின்பு தேவன் மாம்சத்திலே வர சித்தம் கொண்டு தன்னுடைய மகனை குமாரனை அவர் மாம்ச சரீரத்திலே அவர் அந்த பூமிக்கு அனுப்பினார். அது அவருக்கு எவ்வளவு பிரியமா இருந்தா அவர் அந்த சரீரத்தை எடுத்து வந்திருப்பார். அவர் வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அப்படி அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார்.
திருப்பி அவர் வந்த நோக்கத்தை பார்க்கும்போது மனிதன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட மனிதனை அங்க எதிரியாக சாத்தான் தான். அவன் தேவனை மனுஷனை ஏமாற்றி அவனுக்கு கையில கொடுத்த ஆளுகையை அவன் கையில இருந்து பிடுங்கி விட்டான். அவன் கண்களின் நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை மனுஷனுக்கு உருவாக்கினான், கொடுத்தான். அவனையும் தேவனுக்கு எதிரியாக மாத்திட்டான். மாத்தி அவனை பாவம் செய்து வைத்து இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அந்த நரகத்தை ஆண்டவர் சாத்தானுக்கு தான் உண்டாக்குனாரு. அந்த நரகத்துக்கு போற மக்களாக அவன் பக்கமா இழுத்துட்டான். இப்போ 4000 ஆண்டுகளாக மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவங்க பாவத்தை ஜெயிக்க முடியல. அவர்கள் பாவியாகவே அவங்க வாழ்ந்தாங்க. அதனால அவங்க எல்லாருமே என்ன கூட நரகத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சாத்தானவன் பயங்கர சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தி வருது. அது என்னவென்றால், மனிதன் இந்த 4000 ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாத இந்த பாவத்தை இவன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட முடியாது. பாவத்தை ஜெயிக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறாரு. அவர் தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை போக்கி அவர்களை ரட்சிப்பாரு அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வருது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மளை போலவே வேதம் சொல்லுது, பாவ மாம்ச சாயல்லே அவர் வெளிப்பட்டார். ஸோ அவர் உள்ள இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். ஆனா இந்த பிந்தின ஆதாமானவர் உயிர்ப்பிக்க ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனத்துல பார்க்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனா ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்க ஆவியானவர். இப்போ ஒரு மனுஷன் இங்க பிறந்தான். முதல் ஆதாம தேவ சாயல் ரூபத்தில் உருவாக்கினார். அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். அவனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜீவாத்மா ஆனான். ஆனா இந்த பிந்தின ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, உயிர்ப்பிக்க ஆவியானவர். அவர் மனித வித்துனால பிறக்காதவர். அவர் அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினால அவர் பிறந்தவர். அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையும் சத்தியம் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம யோவான் 1:14 நமக்கு சொல்லுது. இப்போ தேவன் முதல்ல அவருடைய பிறப்பு எப்படி மனுஷருக்கு ஒரு நல்ல நற்செய்தியா அமையுதுன்னா, தேவன் மனிதனை மதித்ததுனால மனித சாயல்ல தேவன் வெளிப்பட்டார். அது முதல்ல மனுஷனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ். அவன் தேவன் வேற எந்த ஒரு நபரும் இல்லாம இது மனுஷனை போலவே அவர் இந்த உலகத்துல வந்தார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனை இடத்தில் அன்பு கூறுவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மனுஷனை மிகவும் நேசித்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ தேவன் மனுஷனை நேசிக்கிறேன் என்ற செய்தி இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நமக்கு கிடைத்தது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்போ
இந்த 4000 ஆண்டுகளாக மனிதர்கள் பல மதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மதங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு கிரியை மனுஷன் செய்யணும். அந்த கிரியையினால அவன் தேவனை பிரியப்படுத்த முடியும், தேவனுக்கு பிரியமா மாற முடியும். அவன் அதனால முக்தி அடையலாம், அவன் தேவனை பிரியப்படுத்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணி எல்லா மனுஷனும் ஃபெயிலர் ஆனாங்க. வேதம் சொல்லுது, ஒரு பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுது. இல்லை, நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தினேன் என்று சொல்ல மனுஷன் ஒருவனும் இல்லை என்று நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ மனுஷன் ஒருத்தனும் ஒரு பாவம் செய்யாத நீதிமான் உலகத்துல இல்லை. அப்படிப்பட்டபோது யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி மனிதன் திகைத்து கொண்டு நிற்கும் போது மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து பிறத்த ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படும். வேதம் சொல்லுது பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனுமாயில்லை. இந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த ஏதாவது ஒரு கிரியின் மூலம் நான் நீதிமானாக்கும், நான் நல்லவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேஷமா போய்விட்டது. அவங்க பல ஆடைகளை அணிந்து பலவிதமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு தங்களை ஒரு பக்திமான் மாதிரி காட்டுகிறாங்களே தவிர உண்மையின்படி பார்த்தா ஒரு மனுஷனும் பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லாத மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்குள்ள அந்த பிசாசானவன் விஷத்தை போட்டுட்டான். அவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவன் தீமையை தான் தெரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட நேரத்துல இயேசு இந்த உலகத்துல என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து, அவர் சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீத்தாட்டு விட்டு, நீங்க இதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதருக்கும், எந்த மனிதன் அதில் வித்தியாசம் கிடையாது, எல்லா மனிதருக்கும் மான ஒரு பலியை அவர் செலுத்தினார். அவர் இந்த உலகத்துல தேவன் தன்னை மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலி ஆனதுனால இது இந்த பலி எல்லாருக்குமான பலி. இப்போ பாவத்தை ஆண்டவர் மொத்தமா பாவிய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு பதிலாக தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் பலியிட்டதன் மூலமாக பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அவனை பாவத்தின் சம்பளத்திலிருந்து மீட்டு கொண்டார். அந்த ஒரு பலி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல போனா அவர் ஒரே பலியினால அவர் பாவம் செய்யற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிற இவர் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பலியை அவர் செலுத்தி நம்மளை அவர் பூர்ணப்படுத்தி இந்த காரியத்தை செலுத்தினபடினால இத விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பலிக்கும். இந்த விசுவாசம் யார் இதை விசுவாசித்தா அவங்களுக்குள்ள படிக்கும், கிறிஸ்தவங்க விசுவாச இல்லை. அது எந்த மனிதர்கள் விசுவாசித்தாலும் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் பலிக்கும் தேவ நீதியை. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் வேலு பலிக்கும் வித்தியாசமே இல்லை. இப்ப நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், கடவுள் பக்தி இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க செய்த ஒரு பாவத்துக்காக நீங்க எந்த விலைக்கிரயமும் செலுத்த வேண்டியதில்லை, எந்த பலியும் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவனுடைய நீதி கிடைக்கும். விசுவாசிக்காவிட்டா என்ன? விசுவாசிக்காவிட்டா நீங்க செய்த பாவத்துக்காக நீங்க என்ன கர்மமும் எந்த நீதியும் நீங்க உங்க செயலெல்லாம் செய்துப்பாங்க. அதனால அந்த பாவம் நிவர்த்தியானா நீங்க மோட்சத்துக்கு போங்க. அப்படி வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனும் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை,
அவ எல்லாரும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க இதை நம்பல அப்படின்னு சொல்லாதுன்னா நீ விசுவாசியாதனும் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்போ இதை விசுவாசிக்கணும் இதை ஏற்றுக்கொண்டு வரணும். அப்படி விசுவாசித்தோம், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் இயேசு கிறிஸ்து எனக்கா பலியானார் சொல்லுவேன், அதனால எனக்கு பாவம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசித்து என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம் நம்ம மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் மீண்டும் வருவார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். வேதம் சொல்றது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம 10ஆம் வசனம் 9-10 வசனங்களை பார்த்தோம்னா என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது என்ன, எனக்கு பாவத்துக்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் விசுவாசிக்கிறவன். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அடுத்து கலாத்தியர் 2:20 வசனத்துல பார்த்தோம்னா பவுல் சொல்றார், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ நீங்களை உங்களுக்காக இயேசு மரித்தார். அப்போ நானும் என்னுடைய பாவத்துக்காக மரிக்கிறேன், அவரோடு நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், அவரோடு நான் உயிர்த்தெழுந்த சாயல் இணைக்கப்படுகிறேன் என்பதற்கு ஒப்பனையாயிருக்கிற அந்த விசுவாசத்தை உங்கள் ஞானஸ்தானம் மூலமாக நீங்க அறிக்கை பண்ணும். நீங்க விசுவாசிக்கும் போது நீங்கள் மறுபடியும் ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. நீங்க தேவனோடு கூட உங்களுடைய ஆவி இணைக்கப்படும். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் இனி பாவி அல்ல என்ற உங்களுடைய மனசாட்சி உங்களை சொல்லும். அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன் என்ற அந்த மறுபிறப்பை நீங்கள் கட்டாயமாக அடைய வேண்டும். அந்த மறுபிறப்பு பெற்றவர்கள், மறுபிறப்பு அடைந்தவர்கள், அவங்க தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவங்க மூழ்கும் போது என்ன அறிக்கையிடுகிறார் என்றால், இயேசு என்னுடைய பாவத்துக்கான விலைக்கிரயம் செலுத்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், நானும் அந்த சாயலிலே நான் இணைக்கப்படுகிறது தான் ஞானஸ்தானம். அப்ப தண்ணிக்குள்ள இறங்கி நீங்க முங்கும் போது நீங்க உங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டது எப்படி? அந்த விசுவாசத்தினால. கிறிஸ்து மரித்த போது அவர் செய்தது நம்ம செய்ததுக்கு சமானம். இப்ப இந்தியாவிலிருந்து ஒருத்தர் ஓடி ஒலிம்பிக் பந்தயத்துல முதல் பிரைஸ் வாங்கினார், 100 மீட்டர் ஓட்டத்துல வாங்குறாருன்னா நம்ம சொல்லுவோம் இந்தியா ஜெயித்தது. அப்ப இந்தியாவின் சார்பில் அந்த மனிதன் செய்த அந்த செயல் இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை கொடுக்கிறது. அதே போல இந்த அநேகர் நம்ம மகாத்மா காந்தி போன்ற பலர் நம்முடைய தேசத்துக்காக விடுதலைக்காக உயிர் கொடுத்து அவங்க சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்காங்க. அவங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரம் நம்ம ஒவ்வொருக்கும் இன்னைக்கு நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம அதே போலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழும்பினது நம்ம மரித்து உயிரோடு கூட எழும்புவதற்கு சமமானோம். அவர் உன்னதத்தில் எழுப்பி உட்கார வைக்கப்பட்டிருக்க, நாமும் அவரோடு கூட உட்கார்ந்திருக்க சமம். இது இந்த சாயல்ல நம்மளை இணைக்கிறதை நம்ம அறிக்கை பண்ணுகிறது ஞானஸ்தானத்தின் மூலமாக. ஞானஸ்தானத்துல நாம் அவரோட ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இத டீட்டெயிலா படிக்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க போனீங்கன்னா என்ன பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா?
அப்போ அவருக்கு அந்த அந்த ஞானஸ்தானத்துல நம்ம அதை அறிக்கை, இனி நாளல்ல கிறிஸ்துவே, நம்ம தண்ணியில வெளியே வரும்போது இயேசு உயிர்த்தெழுந்த சாயல் நம்ம இணைக்கப்படுகிறோம். நம்ம ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாக மறுபடி நம்முடைய உள்ளான மனுஷன், நம்ம ஆத்மா உள்ள காரியம் புதிதாக இருக்காது. நம்ம சரீரத்துல நம்ம எந்த புது ஆனதையும் பார்க்க முடியாது. நம்ம உள்ளான ஆவி மனிதன் முற்றிலும் புதிதாக்கப்பட்டு புதிய மனுஷனாக மாறுகிறான். இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுக்கிறார். அவருடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்க முடியாது. இப்படி பிறந்த மக்களை வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1:13 என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? இந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தினை விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு கட்டுக்கதை அப்படின்னு மாதிரி நீங்க எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க இதை மாதிரி அதிகாரம் பெற்று பிள்ளையாக பிறக்கும் போது வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, சங்கீத புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்கிறார், சீயோனிலே இன்னான் பிறந்தார் என்று கர்த்தர் தாமே அதை பேர் எழுதுகிறார். 87 சங்கீதத்துல 5:6 நம்ம வாசிக்கிறோம். சீயோனை குறித்து இன்னான் அதை பிறந்தார் சொல்லப்படும் உன்னதமானோர் தாமே அதை சிறைப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதில் பிறந்தார் என்று அவர் தொகையிடுவார். இப்போ ஆண்டவர் தான் இந்த தொகையெல்லாம் இது நம்மளால ஒன்றும் உண்டாகிறது கிடையாது. இது மதம் மாறுறது கிடையாது. மதத்துல சேர்றதுக்காக வேண்டி நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு மனசில் சொல்லலாம். ஆனா மதத்துல சேர்ந்துடலாம். ஆனா அந்த ஞானஸ்தானம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்க, அவர் விசுவாசிக்கிறீங்க. அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தாரு, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு, எனக்காக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் வருவார்னு இருதயத்துல நீங்க விசுவாசித்து வாயினால சொல்லும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. அதை நீங்க அப்படி மறுபடி பிறந்தவர்கள் மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கும். மற்றபடி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாலும் அவங்க மறுபடி பிறக்காமலே அவர்கள் கிறிஸ்தவ மதத்துல சேருவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அவர் வர முடியாது. அப்படி பிறக்கிறவங்க யார் அப்படின்னு உள்ளது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவங்க மனுஷ சித்தத்தினால பிறந்தவங்க அல்ல, புருஷனால பிறந்தவங்க அல்ல, தேவனால பிறந்த. இது தேவனாக அது நமக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம உருவாக்குறா. நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. அதுக்கு பின்னாடி நம்மள அவர் தேவர்கள் என்று அவங்க அழைக்கப்படுறாங்க. அவங்க வேதம் சொல்லுறது 82 சங்கீதத்துல 6 வசனத்துல அவர்களை தேவர்கள் என்றும் நீ உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். அப்படி அவங்க தேவன் நம்மளை தேவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ நமக்கு அதிகாரம் கிடைக்கப்படுறதுனால நம்ம சொல்ற வார்த்தையில அப்ப விசுவாசிக்க இப்படி விசுவாசித்தாங்க அப்படி இப்படி சொல்லிட்டா அது அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா அவர் அடையாளம் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவன அடையாளம், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள். அவங்க சாவுக்கு எதிரான பிடித்தவர்கள் ஒன்று அவளை சேதப்படுத்தாது. அப்ப நவமான பாசுகளை பரிசுத்த ஆவியை கொடுத்து ஒரு அந்நிய பாசுகளை கொடுத்து நவமான பாசுகளை பேசி சொல்றாங்க. வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. வைக்கும்போது உடனே அவங்க கைப்பட்டா உடனே வியாதியஸ்தர் சுகமாவாங்க. அவங்க நிழல்பட்டு வியாதியஸ்தர் சுகமாவாங்க. அவங்க வாயில் வார்த்தைகள் அதிகாரம் இருக்கும். பிசாசுகளை போகுன்னு சொன்னா அது போகும். அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக அவர்கள் தான் மறுபடி பிறந்த தேவ ஜனங்கள். அவங்களுக்கு அடையாளம் உண்டு. அவங்க அந்த அடையாளத்தை நிரூபிப்பார்கள். அவங்க அதுக்கு பிறகு அவங்க இந்த மலையை பார்த்து போ என்று சொல்லி சமுத்திர தள்ளு போன்னு சொல்லி சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லி தங்க இருதயத்துல நம்பினாங்கன்னா அவங்க சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்றார். அதுக்கு பிறகு இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசம். யோவான் 14:12 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை யோவான் 14:12 அவர் மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிட்டு போயின்படியால் என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியை செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான்.
அதுக்கு தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து போன பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டுறாங்க. நீங்க ஆண்டவர் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவரை ஒரு மனமோடு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 8-6 வசனம் பிலிப்பு 5 வசனத்தில் பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் போய் அங்குள்ள கிறிஸ்துவை குறித்து பிரசித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களுக்கு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுதான் இந்த மிகுந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னாரு, நான் போகிறது நல்லது, நான் போனா உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் அனுப்புவேன், அவர் என்னைக்கும் உங்களோடு கூட இருப்பார், அவர் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புறார். அது அவர் உயிர்ப்பிக்க ஆவியானவராக இந்த ஆவியாக தேவன் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக கொண்டு ஒவ்வொருக்குள்ளும் வாழ்கிறார். அந்த வாழ்க்கையை கொடுக்குவது அவர்கள் போய் இந்த அதிசயங்கள் அற்புதங்களை செய்த போது அவங்களுக்கு அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. இயேசு இருந்த நாட்களே அவரை சுற்றி திரள் கூட்டம் இருந்தாங்க. அவங்க அற்புதங்களா அவர் செய்துட்டு இருந்தார். அவர் போன பின்னாடி அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த நற்செய்தியை அவர் உலகத்துக்கு அறிவித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் இந்த வாய்ப்பு எல்லா ஜனத்துக்கும் உரியது. இது குறிப்பிட்ட கிறிஸ்தவங்களுக்குரியது, முஸ்லிம்குரியது, அப்படி ஆண்டவர் ஒருவரையும் பிரிக்கல. அவர் சர்வ லோகத்தின் பாவத்தை தான் சுமந்திருக்கிறார். இனி இந்த கூட்டம் 2 தான் பிரியுது. ஒன்னு இந்த ஸ்டோரியை, இந்த கதையை விசுவாசித்து அந்த மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அவர்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்று கிரியை செய்ய விசுவாசிக்கிற கூட்டத்தான ஜனங்கள், ஒன்னு விசுவாசம் இல்லாத கூட்டத்தான ஜனங்கள். கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் நீங்க விசுவாசம் இல்லாமல கிறிஸ்தவ மதத்துல இருக்கலாம். அந்த அவர்களை பற்றி நான் பேசல. ஆனால் இந்த உலகத்துல இந்த விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறாரு. அவங்க வியாதிஸ்தர் மரித்தோர் உயிரோடு எழுப்புறாரு. இந்த நல்ல செய்தி, இந்த நற்செய்தி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள்ல இந்த நற்செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க. இதை நீங்க விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசித்து நீங்க தேவனுடைய வல்லமைகளை அனுபவிங்க. உங்களை யாவருக்கும் நான் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை கூறுகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.